தேஜஸ்வி யாதவ் பேரே பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விட்டது. தேஜஸ்வி சொல்றாரு என் பேரே இல்லைங்க அப்படின்ட்டு. இதை விட காமெடி என்னன்னா, தேஜஸ்வியோடைய தம்பி பேர் இருக்குது, அவங்க அக்கா பேர் இல்லை. அதையும் தாண்டி அதுல இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் பேர் இல்ல, அவங்க தம்பிகள். என்ன குழப்பம் அப்படின்னா இதான் குழப்பம். வேக வேகமாக நம்ம பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, எதுக்கு இஸ்லாமியர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் நம்ம தூக்கணும், முதல்ல தூக்கிட்டோம்னா முதல்வரே பட்டியல் இல்லைன்னா எப்படி ஓட்டு போடுவாரு, ஓட்டே போடலைன்னா. அதாவது இது என்னன்னா, இது மிகப்பெரிய ஒரு காமெடியை தாண்டி இது இந்திய அரசியலில் ஒரு அதிர்வலைகளை கிளப்பக்கூடிய செய்தி. அதையும் தாண்டி ஓட்டர் அந்த மிஷின் ஓட்டர் மிஷினுக்கும் அங்க இருக்கக்கூடிய கண்ட்ரோல் யூனிட்டுக்கு நடுவுல ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டி பேரோட வச்சிருப்பாங்க பாத்துருப்பீங்க, அந்த பெட்டி இருக்குது. அதுல பல விஷயங்கள் இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டெல்லியில சட்டமன்றத்துக்குள்ளேயே இதை ஹேக் பண்ண முடியும் நிரூபிச்சு காட்டியிருக்காங்க. எப்ப உச்ச நீதிமன்றம் இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ராகுல் காந்தி சொல்றாரு